ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாய். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளுடைய விலாங்காவோட தழையை வச்சு நாட்டுப்புற ஸ்டைலில் எப்படி துவையல் அரைக்கிறது அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 2 மிளகாய் வத்தல், 4 பல் பூண்டு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, அது எல்லாத்தையும் சேர்த்து அம்மியில் நல்லா அரைச்சிட்டு, அது நல்லா மிளகாயோட வத்தல் ஃபுல்லாக சரியாகிற வரைக்கும் அதை நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த விலாங்காயோட தழையை எடுத்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இன்றைக்கி நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற அளவுக்கு தான் நான் மிளகாய் வத்தல் கம்மியாக சேர்த்துருக்கேன். நம்ம நிறைய எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, கொஞ்சமாக 2 மிளகாய் வத்தல் சேர்த்து 4 பல் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த தழை நல்லா அரைச்சி இந்த தழை நம்மளுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வர வரைக்கும் என்ன பண்ணணுன்னாக்கா, அதை நல்லாவே ரொம்ப நேரம் அரைக்கிற மாதிரி வரும். ஆனால் நம்ம அம்மியில் அரைச்சி சாப்பிட்றதுன்றது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். துவையல் மோஸ்ட்லி கிராமத்து சைடில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அம்மியிலே தான் அரைச்சிப்பாங்க. யாரும் மிக்ஸியெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது கூடவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, சைடில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளி கொஞ்சம் நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து அது கூட தண்ணியில் கலந்து ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து போட்டு அரைச்சோனாக்கா, அது சீக்கிரமாகவே அரைப்பட்டுடும். அதுவும் நல்லா அந்த புளியோட டேஸ்ட்டும் இந்த துவையல் கூட நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு ரொம்ப நேரம் நல்லா அரைச்சி எடுத்தோன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பதத்துக்கு நல்லா அரைப்பட்டு வந்த உடனே அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்த உடனே அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, கலெக்ட் பண்ணி ஒரு உருண்டை சைஸ் எடுத்துக்கலாம். துவையல்னாக்கா அப்படியே தானே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேட்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்மளுக்கு இதை தாளித்து சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா அது ஒரு தாளிப்பு போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேனாக்கா, இதை சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான கிராமத்து சைட் பக்காவான ஒரு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையலை சூடான ஒரு சாதத்தில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த துவையலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை சூப்பரான ஒரு தாளிப்பு போட்டதுக்கப்புறம் சூடான ஒரு சாதத்தில் இந்த துவையலை வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு இந்த துவையலோடது சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது நார்மலாகவே நல்லா சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் இந்த தழையில்.